இந்த வார்ட்ரோபை தவிர அடுத்து எல்லாமே எடுத்துகிட்டு போன மாதிரி தான் இருக்கிறேன். ஏன்னா அவனுக்கு இன்றைக்கி வந்து டைம் எடுத்து ரயானுக்கு என்னென்ன திங்ஸ் பேக் பண்ணணுன்றதை வந்து நான் எழுதி கொண்டு போகிறேன். ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கிற? வெல்கம் பேக் டு நவீனாஸ் டைம் டிப்ஸ். இன்றைக்கு வந்து ஒரு புதிய வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ண இருக்கிற ட்ராவல் விலாக் வந்து நாங்களும் எல்லாரையும் போல் இந்த வருஷம் நுவரேலியாக்கு வந்து போயிருக்கிற ஒரு சின்ன ட்ரிப் ரயானை கூட்டிகிட்டு ஃபஸ்ட் டைம் ரயான் வந்து போகிறேன். நாங்களும் வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட் டைம் போகிற மாதிரி தான். ஏன்னா நான் வந்து சின்னத்தில் போனது, கடைசியாக ஒரு 12 வயசில் போனது. அதுக்கப்புறம் போயே படல நுவரேலியாக்கு. நான் இங்கே பெருசாக இருந்து படாதபடியால் வார டைம்லலாம் சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டே டைம் வந்து முடிஞ்சிடும். ஸோ ஆஃப்டர் சச் அ லாங் டைம் நாங்கள் வந்து என்னோட ஒரு 3 days வந்து நுவரேலியாக்கு போயிட்டு வர இருக்கிறேன். ஸோ இந்த நுவரேலியா ட்ரிப்பில் வந்து அவங்களுக்கு ஒரு நாளும் நாங்கள் எப்படி வந்து என்னோடய டேயை வந்து ஸ்பெண்ட் பண்ணன்றதை தனித்தனியாக வ்ளாகை வந்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன். பார்ப்போம். அங்கே போனதுக்கு அப்புறம் இப்போ மழை டைம் எடுப்படியால் பெருசாக நாங்கள் நினச்ச மாதிரி எல்லா இடத்துக்குமே கிடைக்காட்டி எல்லாமே சேர்த்து ஒரு வ்ளாகாக தான் அப்லோட் பண்ணணும். சும்மா சரி டெய்லி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் ஏதாச்சும் பண்ணினேன்னா வீடியோட லென்த்தை பார்த்து உங்களுக்கு வந்து தனித்தனியாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஏம்மா புர்ராவா ரெட் கலரா? ஸோ இன்றைய வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, இந்த ட்ரிப்புக்காக நாங்கள் வந்து ரெடியானது, ரயானுக்கு வந்து நான் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பேக் பண்ணது, அதுவும் ஸ்பெஷலாக இப்படி ஒரு டொட்லரோட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணக்கொள்ள எப்படி வந்து அவனோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸாக பேக் பண்ணி கொள்ளையிலும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இருக்கும். நாங்கள் வந்து ரயானோட ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு என்ன சொல்கிற தூர பயணம் வந்து போகிறபடியால் ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து வீட்டில் இருக்கிற இந்த வார்ட்ரோபை தவிர அடுத்து எல்லாமே எடுத்துகிட்டு போன மாதிரி தான் இருக்கிறேன். ஏன்னா அவனுக்கு வந்து அது தேவைப்படுமோ தெரியாது, இது தேவைப்படுமோ தெரியாது, அவனுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து மிஸ் ஆகிடுமோன்னு சொல்லி பயத்தில் எல்லாமே எடுத்துகிட்டு போகிற பிளான் தான் இருக்கிறேன். பட் அஃப்கோர்ஸ் அது வந்து நடக்க போகல. நெசசரியான திங்ஸ் மட்டும் தான் கொண்டு போகணும். இது வந்து நாங்கள் போக்கல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மெட்டீரியல் எடுத்து தைச்சிருந்தேன். இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணக்குள்ள கம்ஃபர்டபுளான அவுட்ஃபிட்ஸ் நீங்கள் வாங்கணுமெண்டா உங்களுக்கான ஒரு இடம் சொல்கிறேன். தல்ஹா ஃபேஷன். இவங்களை பற்றி லாஸ்ட் ஈத் சீசனில் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இருக்கிற ஒரு இடம். இவங்க லொக்கேட்டாக இருக்கிறது ஆல்மோஸ்ட் நான் இருக்கிற இடத்துக்கிட்ட தான், சரிக்குமுள்ள ஜங்ஷனில். இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து காட்டனில் ஷல்வா செட்ஸ், அப்படி இல்லாட்டி டாப்ஸ், சின்ன கேர்ள்ஸுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான பார்ட்டி வேஸ், கேஷுவல் வேஸ், அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு இவங்கள்ட்ட எடுத்துக்கொள்ளும். அவனோட வாட்ஸ்அப் நம்பரும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டிசைன்ஸ் நான் காட்டுறேன் இந்த வீடியோவில் வந்து இன்ட்ரெஸ்டடாக ஏதாச்சும் இருக்கிற அப்படின்னா இன்னும் அது அவைலபிளாக இருக்கிற அப்படின்றத வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளும். ஃபர்ஸ்ட் வந்து ரயாண்ட பேக் எப்படி பேக் பண்ணிக்கொண்டுன்னு சொல்கிறேன். அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேவையான திங்ஸ் எல்லாமே நான் ஒரு லிஸ்ட்டாக எழுதி வச்சுக்கொண்டேன். ஏன்னா பிள்ளைக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பட் எல்லாமே வந்து இங்கே ஞாபகம் வச்சுக்கிற போல் மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதால நான் வந்து இங்கே எழுதிட்டேன்டா இதை பார்த்துட்டு அப்படியே ஈஸியாக டேக் பண்ணி கொண்டு போயிடுவேன். ஸோ எனக்கும் வந்து லேசி அண்ட் ஏதாச்சும் மிஸ்ஸிங் திங்ஸ் இருந்தாலும் வாங்குறதுக்கு கூட ப்ராப்பராக ஒரு சைட்டில் லிஸ்ட்டும் வந்து போட்டுக்கொள்றதுக்கு ஈஸியாக இருக்குன்றதால இப்படி வந்து ஃபஸ்ட் எழுதி வச்சுட்டேன். ஸோ இது வந்து குயிக்காக உங்களுக்கு சொல்லிக்கொண்டு போகிறேன். நான் சைட் பை சைட் நான் திங்ஸ் பேக் பண்ணுறதே உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரயானுக்கு வந்து அஃப்கோர்ஸ் நாங்கள் நுவரேலியால தான் 3 days இருக்கிறது பிளான் பண்ணியிருக்கிறபடியெல்லாம் அங்கே வந்து எல்லாருக்கும் தெரியும் கூலன்றதால அவருக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி உடுப்பெல்லாம் கொஞ்சம் எடுத்திருந்தேன். 3 நாளைக்கு தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் லாங் ஸ்லீவ்ஸ், ஜாக்கெட்ஸ், அந்த மாதிரி அவருக்கு வந்து வின்டர் க்ளோத்ஸ் அந்த மாதிரி வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் அவருக்கு சாக்ஸ் அண்ட் கேப்ஸ். சாக்ஸ் வந்து நாங்கள் 3 நாள் இருக்கிறதால எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு பேர் ஒரு 4 பேர் மாதிரி சாக்ஸும் வந்து எடுத்துக்கொண்டேன்னா. அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஷூஸ் ஒன்றும் வாங்கலை. ஏன்னா ஆல்ரெடி அவர்கிட்ட பூட்ஸ் அண்ட் அவர்கிட்ட ஷூஸ் இருக்கிற. ஸோ இவங்களோட வயசுக்கு வந்து நாங்கள் இப்போ வாங்கினேன்டா இன்னொரு 2-3 மாதம் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த சைஸ் வந்து அவங்களுக்கு எப்படியும் வளர டக்குன்னு மாறுறபடியால் நான் ஷூஸ் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் பெரிய சைஸில் தான் லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ அவருக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறபடியால் அதை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளணும். உடுப்பு வந்து பெரியவங்களுக்குண்டா எக்ஸாக்டாக 3 நாளைக்கு 3 செட்ஸ் ஆஃப் க்ளோத்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளும். பட் சின்ன பிள்ளைண்ட கூட நீங்கள் வந்து சரியாக 3 உடுப்பு அப்படி எடுத்துக்கொண்டு போயிடலாம்னா. ஸோ எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ் வந்து அவருக்காக பேக் பண்ணியிருக்கிறேன். இன்கேஸ் ஒரு சத்தி போட்டுட்டாலோ ஏதாச்சும் சாப்பிடக்குள்ள ஏதாச்சும் ஸ்டெயின் ஆகிட்டாலோ கூட அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ் வந்து இருக்கிற மாற்றி போடுறதுக்கு. அண்ட் அதே பிறகு வந்து அஃப்கோர்ஸ் பாம்பர்ஸ், வைப்ஸ் அதெல்லாம் வந்து கூடவே இருக்க வேண்டியது. அண்ட் அதே பிறகு வந்து அவருக்கு லிஸ்ட்டில் என்ன போட்டிருக்கேன்னா ஷாம்பூ, சோப். அங்கே வந்து போயிட்டு அவரை குளிப்பாட்டுற ஐடியாலாம் இல்லை, இருந்தாலும் கூட எடுத்துக்கொண்டு போகிறேன் இன்கேஸ் தேவைப்பட்டா.
நாங்கள் வந்து சரி கூலண்டபடியால் நான் நினைக்க மாட்டேன் அதில் குளிப்பாட்டி படுமாட்டேன். பட் டெஃபினெட்லி வந்து பாடி வாஷ்லாம் பண்ணி படுமானா. ஸோ அதுக்கு வந்து நான் சோப் ஷாம்பூ ரெண்டும் வந்து நிறையா பேக் பண்ணி கொண்டேன். ஸோ இது வந்து ரஃபாக எனக்கு என்னென்ன நினைவாரோ அதெல்லாம் வந்து குயிக்காக எழுதி கொண்ட ஒரு லிஸ்ட் தான். ஏன்னா சில திங்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஒரே இடத்துல வந்து பேக் பண்ணி வச்சோம் அப்படின்ற லேஸாக இருக்கும். இப்போ ஷாம்பூ சோப் அதோட ஒரு டூத்பேஸ்ட் ப்ரஷ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து வரும். பட் இந்த லிஸ்ட்டில் அதெல்லாம் எங்கெங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறேன். எனக்கு திடீர்னு ஓகே ஷாம்பூ சோப் நினைவு வரும், அதை எழுதி கொண்டேன். டூத் ப்ரஷ் நினைவு வரும், அது கடைசியாக அதை எழுதி கொண்டேன். ஸோ இனிமேல் பேக் பண்ணக்குள்ள கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக அந்தந்த திங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ஒன்றுக்கு வச்சு பேக் பண்ணணும். ஸோ அதே அப்புறம் வந்து லிஸ்ட்டில் போட்டிருக்கிறேன்னா பிள்ளைக்கு வந்து அவர்கிட்ட ஃபோமிலா எடுத்துகிட்டு போகணும் மஸ்ட். ரயன் வந்து டே டைமில் ஃபுல்லாக நான் தான் என்கிட்ட பால் தான் குடிக்கிறவர். பட் நைட் டைம் வந்து அவருக்கு ஃபோமிலா ஒரு பாட்டில் வந்து செஞ்சு கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து தேவையான அந்த ஃபோமிலா எடுக்கணும். அதே அப்புறம் அவருக்கு வந்து பாட்டில்ஸ் பாலுக்கு வேறு தண்ணிக்கு வேறு பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கிற அதெல்லாம் எடுத்துக்கொள்ளணும். அண்ட் ஆன் த வே வந்து நாங்கள் ரூமுக்கு போய் சேர வரைக்கும் பிள்ளைக்கு தேவையான சுடுதண்ணி ஆற வச்சது அது வந்து ஃபுல்லாக ஒரு பெரிய ஃப்ளாஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சின்னா. அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு கம்ஃபி டாய்ஸ் ஏதாச்சும் விரும்பி விளையாட்டு ஏதாச்சும் ஒரு சாஃப்ட் டாய் அதுக்கப்புறம் அது சரி அவருக்கு வந்து ஃபேவரட்டான டாய்ஸ் எல்லாம் இருக்கிறோன்னா அதில் வந்து எப்படி 2-3 வந்து எடுத்துக்கணும்னு நினச்சேன். ஸோ நாங்கள் வந்து எங்கே ஒரு புதிய இடத்துக்கு போனாலும் கூட அவருக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமென்னா அவரோட ஏதாச்சும் கம்ஃபர்டபுளான அவர்கிட்ட டாய்ஸல் வந்துருந்து அப்படின்னா. அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு ரெயின் கோட் வந்து எடுத்திருந்தேன்னா. ஏன்னா நாங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி போகிற டைமில் திடீர்னு மழை பெஞ்சாலும் கூட எங்களுக்கு வந்து இட்ஸ் ஓகே. பட் பிள்ளைக்கு அந்த டைமில் சும்மா சரி கையில் கொடை இல்லாட்டி ஸோ ரெயின் கோட் வந்து எப்போவுமே பேக்கில் ஒரு சைடில் வச்சு கொள்ளிருந்தேன்னா. ஸோ அதுக்கு அவருக்கு வந்து ஒரு ரெயின் கோட் வந்து நான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து செய்ய நினச்சேன்னா ரைஸ் மிக்ஸ்ண்டா எனக்கு வந்து நாங்கள் இப்போ போகிற இந்த 3 நாளும் அங்கே நாங்கள் என்ன சாப்பாடு எடுக்கிறோம் அந்த இடத்துல தான் அவருக்கும் வந்து சாப்பாடு வச்சு எடுத்து கொடுக்கணும். பட் எனக்கு வந்து கொஞ்சம் என்ன ஒரு மாதிரி இருக்கிறேன்னா ரயன் வந்து ஃபஸ்ட் டைம் வெளியில் வந்து இது வரைக்கும் அப்படி சாப்பிட்டதில்லை. அவர் வந்து பிறந்த காலத்துலேருந்து சாப்பாடு சாலிட்ஸ் கொடுக்க தொடங்கிய டைம்லேருந்தே நான் தான் அவருக்கு வந்து சாப்பாடு வீட்டில் செஞ்சு கொடுக்குறேன். நான் கல்யாணம் வீட்டு போனாலும் சரி எங்கே தூர பயணம் போகிறனாலுமே ஒரு நாள் பயணங்கள் தான் போயிருக்கிறேன். எங்கே போகிறனாலுமே நான் வீட்டில் வந்து செஞ்சு எடுத்துக்கொண்டு போகிறேன். ஐ திங்க் ஹட்ராமியில் தான் ஃபஸ்ட் டைம் ரயான் போய் சாப்பிட்ருந்தேன் வெளியில் அப்படி சாப்பிட்றது. மற்றபடி ரயான் வந்து வெளியே சாப்பிட்டதே இல்லை. ஸோ எனக்கு வந்து இந்த 3 நாளும் பிள்ளைக்கு இந்த சாப்பாடு விஷயம் ஒரு பெரிய என்ன சொல்கிற மண்டையில் இருக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேக்கப் பிளான் மாதிரி ரயானுக்கு நான் எடுத்துகிட்டு போக நினச்சா வரைக்கும் என்னென்னா ஒரு ரைஸ் மிக்ஸ் ஒரு ட்ரை என்ன சொல்கிற ஒரு ரைஸ் மிக்ஸ் வந்து அது பிடிக்கிறல. ஸோ அவர் வந்து யூஸ்வலி சாப்பிட்ற அரிசியில் கொஞ்சம் பருப்பு கருவாடெல்லாம் போட்டு அங்கே போனதுக்கு அப்புறம் இன்கேஸ் புள்ள வந்து அங்கே சாப்பாடு வந்து ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு பிரச்சனை அவர் விருப்பம் இல்லை அப்படின்னா அவருக்கு நான் வந்து கிளம்பில் எப்படியும் 1-2 தடவை இந்த சாப்பாடு வந்து செஞ்சு கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போயிடாட்டியும் கூட கொஞ்சம் ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஒன்றுக்கு போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டு போய் நினச்சிருக்கேன். நான் அவளுக்கு காட்டணும் எப்படி வந்து அது ப்ரிப்பேர் பண்ணுறேன். அண்ட் அவருக்கு வந்து யூஸ்வலி நான் சமைக்கிற டைம் எடுத்துகிட்டு போக நினச்சிக்கிறபடியால் இன்கேஸ் அவர் வந்து இதை சாப்பிட்டுட்டா அங்கே ஃப்ரெஷ்ஷாக மறக்கிறதில் எடுத்து அவருக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும். ஸோ பிள்ளைக்கு வந்து நான் ரெடி பண்ணி இந்த ரைஸ் மிக்ஸில் என்ன போட்டு வைக்கிறேன்னா அரிசியோட பருப்பு கருவாடு வந்து போட்டு அது தனியாக ஒரு கண்டெய்னரும் இன்னொரு கண்டெய்னரில் வந்து ஸ்பைசஸ் போட்டுக்கொண்டேன். இந்த மாதிரி கருவாடு போட்டு செய்கிற சோறில் எப்போவுமே கொஞ்சம் சீரகம் மஞ்சள் அதுக்கப்புறம் மசாலா தூள் இல்லாட்டி கொத்தமல்லி தூள் அதில் வந்து கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். ஸோ இது 3 தான் சேர்த்துருந்தேன். இதோட வந்து உப்பு நான் போட்டுக்கொண்டேன். உப்பு போடக்கூட நினச்சேன் ஒருவேளை உப்பு வந்து தண்ணி மாதிரி ஏதாச்சும் விடுமோ தெரியும் அப்படின்ட்டு. பட் பார்த்தா ஒன்றுமே ஆகலை. அங்கே போயிட்டு வந்து அதே மாதிரி தான் இருந்தேன். இதை வந்து நான் திரும்பி வீட்டுக்கு வந்து அவருக்கு வந்து செஞ்சு கொடுத்தேன். அதே பிறகு கொஞ்சம் பிள்ளைக்கு வந்து ஸ்நாக்ஸ் எதுக்கும் எடுத்துக்கொள்ளணும்னு நினச்சேன். ஏதாச்சும் அவருக்கு வந்து விரும்பி சாப்பிட்ற கொஞ்சம் 2-3 ஐட்டம்ஸ் இருக்கிற அது வந்து கொஞ்சம் 2-3 பேக்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளணும். வீட்டில் அப்படின்ட்டா நான் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி என்ன சொல்கிற ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்து அந்த மாதிரி பேக்கேஜில் வர திங்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறல முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து சரி ஹெல்த்தியாக ரெடி பண்ணி கொடுக்குறேன். பட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி தூர பயணங்கள் போகல அது வந்து கொஞ்சம் கஷ்டமன்றதால அவர் வந்து இருந்தவங்க இது வந்து நான் கொடுக்குறவருக்கு. ஸோ அந்த சீஸ் பட்டன்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பேக் பண்ணி எடுக்க நினச்சிருக்கிறேன். முக்கியமான வந்து Panadol சிரப் அண்ட் பிள்ளைக்கு வந்து Nasal ட்ராப். ஏன்னா நீங்கள் போகிற இடம் வந்து கூலாக இருக்கும் அப்படின்ட்டு சம்டைம்ஸ் பிள்ளைகளுக்கு வந்து அந்த மாதிரி கோல்டு அப்படி பிளாக் அந்த மாதிரி இருந்தால் Nasal ட்ராப் வந்து கட்டாயம் எடுத்துகிட்டு போகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து கட்டாயம் எங்கே போகிறனாலும் ஐ திங்க் எடுத்துகிட்டு போகிறது நல்ல. அதுவும் இந்த மாதிரி தூர பயணம் போகல கட்டாயம் வந்து எடுத்துகிட்டு போகணும். அண்ட் அதே பிறகு வந்து Nappy rash க்ரீம் வந்து எடுத்துகிட்டு போகணும். நான் வந்து ஹாப்பி நாப் அந்த Nappy rash க்ரீம் தான் நான் எனக்கு வந்து ஏதாச்சும் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து பேக் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அதே வந்து எங்களோட லிஸ்ட்டில் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பிள்ளைக்கு வந்து ஒரு தலவாணி எடுத்துக்கொள்ளணும்.
அண்ட் அதுக்கு ஒரு பிளாங்கெட் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் பேக்ஸ் எடுத்துக்கொள்ளணும். அது வந்து அவர்கிட்ட யூஸ்ட் க்ளோத்ஸ் அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஈரமான அப்படின்னா அதெல்லாம் வந்து போட்டுக்கொள்ளணும் வேறையா. அண்ட் அதுக்கப்புறம் பிள்ளைக்கு வந்து டவல் அண்ட் அவர்கிட்ட சன் கிளாஸஸ். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து லிஸ்ட்டில் ரயானுக்கு போட்டிருக்கிறேன். ஸோ நான் பேக் பண்ணக்குள்ளேயும் உங்களுக்கு சைட்டில் ஏதாச்சும் புதுசாக சேர்த்துக்கொண்டு அப்படின்ட்டு உங்களுக்கு நான் அந்த டைமில் வந்து சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் ரயானுக்கு வந்து நான் பேக் பண்ணணும்னு நினச்சிருக்கிற திங்ஸ் எல்லாமே. நான் இப்போ எடுத்து இந்த திங்ஸ் எல்லாத்தையும் இருக்கிற இந்த லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ டோட்டலர்ஸோட ட்ராவல் பண்ணக்கூட நீங்களும் வந்து இப்படியே உங்களுக்கு செக் பண்ணிக்கொண்டு போயிடும். உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து மிஸ் ஆகாமல் எடுத்துக்கொள்கிறதுக்கு. ஏன்னா இது இல்லாமல் உங்களுக்கு வந்து சில திங்ஸ் வந்து இருக்கிற அப்படின்னா எனக்கும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஐ திங்க் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரயாண்ட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு முதல்ல நான் எங்கள் 2 பேர்டையும் உடுப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் பேக் பண்ணிவிட்டேன். எங்களுக்கு வந்து மெயினாக உடுப்பு மட்டும்தான் இருக்கிற. பிள்ளைக்கு தான் நிறைய விஷயம் சின்ன சின்னதாக இருந்தாலும் கூட நிறைய வந்து திங்ஸ் இருக்கிறபடியால் அவரது தான் கொஞ்சம் பார்த்து பண்ணணுன்றதால ஃபர்ஸ்ட் வந்து எங்கள்கிட்ட வேலையை முடிச்சுட்டு லேடிஸுக்கெல்லாம் வந்து இந்த டெனிம் நாங்கள் ஜீன்ஸ் வாங்கினேன்டா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். எஸ்பெஷலி ஆஃப்டர் டெலிவரி வந்து கொஞ்சம் என்ன சொல்கிற வயிறு வந்து எப்படியும் சி செக்ஷன்டா எப்படியும் வந்து கொஞ்சம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே எடுக்கிற மாதிரி உங்களோட அந்த ரெகுலர் சைஸ் நீங்கள் எடுக்கக்குள்ள உங்களுக்கு என்ன சொல்கிறது அந்த பட்டன் வந்து போடுற இடம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாகவே உங்களோட சைஸை வந்து பெருசாக எடுக்காமல் நீங்கள் யூஸ்வலாக எடுக்கிற சைஸ்லேயே 2 இந்த மாதிரி சைட்ஸ்லேயும் வந்து நீங்கள் கட்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு பெரிய எலாஸ்டிக் இருக்குன்னா அதை வந்து இது 2ஐயும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் தைச்சிட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜீன்ஸ் கம்ஃபர்டபுளாக போடலும். இது வந்து இந்த 5 minutes கிராஃப்ட்ஸ் அதில் வந்து பார்த்த ஒரு சின்ன ஒரு ஹேக் தான். இதெல்லாம் பேக் பண்ணதுக்கு எனக்கு வந்து மேக்கப் பண்ணாலே ஐலைனர் தான். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் இதெல்லாம் வச்சிருக்கிறது கேட்டால் ஒரு கல்யாண நைட் வந்தாலும் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ஸ்பெஷலாக எங்கேயாச்சும் போகணும் அப்படின்ட்டா ஃபவுண்டேஷன் ப்ளஷ் அது இதெல்லாம். மற்றபடி எனக்கு எப்போவுமே மேக்கப் பண்ண ஐலைனர் லிப்ஸ்டிக் மட்டும்தான். ரேண்ட பேக் பேக் பண்ணக்குள்ள டீட்டெயிலாக வந்து எனக்கு வீடியோ எடுத்துக்கொள்ளலாம் போயிட்டு நான் புள்ள வந்து நடுவில் வந்து என்னோட கேமரா கீழே போட்டு இருக்கிறபடியால் நான் வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லா திங்ஸும் நான் என்னென்ன நான் எனக்கு வந்து கொண்டு போக நினச்சோ அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிஸ்ட்டாக வந்து போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் அதுவும் நீங்கள் வந்து ஒரு நியூ மாம் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு டெஃபினெட்லி அந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துட்டா கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும். நாங்களே வந்து எல்லாமே யோசிக்கிறதெல்லாம் இதெல்லாம் கொண்டு போகணும். அண்ட் அது இல்லாமல் வந்து நான் சொன்ன மாதிரி இன்னும் திங்ஸ் வந்து உங்களோட சைட்லேயும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற அந்த மாதிரி திங்ஸ் வந்து இருக்கிற அப்படின்னா கட்டாயம் அதையும் வந்து காமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காட்டின மாதிரி உங்களுக்கு திங்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு மார்னிங் தான் நாங்கள் வந்து இருக்கிறேன். ஸோ டயர்ட். ஸோ அவரை வந்து இப்போ தூங்குறதுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இன்ஷால்லா உங்களுக்கு அங்கே போனதுக்கு போகிறோம் ஈச் டே நடக்கிறத இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்ன பிள்ளை தூக்கம் வந்துட்டோம். பாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். பாய். நுரடியில் பார்க்கோம் எல்லாரையும். பாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். நாங்கள் நுரடிலே போகிறோம். பாய். பாய் சொல்லுங்க. பாய். பாய் சொல்லுங்கம்மா. ஸோ டயர்ட். ஸோ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஏர்லி மார்னிங் வந்து அவங்களுக்கு காட்டுறேன் குயிக்காக. நாங்கள் எல்லாருமே எப்படி அவுட்ஃபிட்ஸ் நான் ஒரே மாதிரி தைச்சிருக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் இந்த விஸ்கோஸ் இல்லை அதை விட கொஞ்சம் திக் மெட்டீரியலில் வாப்பாக்கும் மானுக்கு வந்து ஷர்ட்ஸ் தைச்சிருக்கிறேன். அதில் எனக்கு வந்து ஒரு அவுட்ஃபிட் தைச்சிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஏர்லி மார்னிங் வந்து குயிக்காக காட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் நூறுலேயே போதேன். என்னோடய பேக்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணி எல்லாம் ரெடி ஆக்கிட்டு நைட் வந்து தூங்குறதுக்கு முதல்ல நான் பேன் கேக் பேட்டர் வந்து கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு தூங்கும் அப்படின்ட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சேன். ஏன்னா நாங்கள் ஏர்லி மார்னிங் 3 o'clock மாதிரி வீட்டிலேருந்து வெளியிறங்கும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி தூங்கினேன். ஸோ ஏர்லி மார்னிங் எழுப்பி கொண்டு மறுபடியும் எதுவும் ரெடி பண்ணி கொண்டிருக்கல. எங்களுக்கும் வந்து போகிற வழியில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து நாங்களே வந்து ட்ரை பண்ணி போகிறன்றதால ஒன் டே வந்து எங்களுக்கு எங்கெங்கே கடை வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாதபடியில் நாங்கள் வந்து லைட்டாக ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு தான் பேன் கேக்ஸ் வந்து நாங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுன்றதை விட இது வந்து ஒரு மிட் நைட் ஸ்நாக்னு சொல்லல. வேணால் ஒரு 2:30 மாதிரி இது நாங்கள் இருந்துட்டு கொஞ்சம் ஒரு கோப்பி வந்து போட்டு குடிச்சிட்டு அப்படி தான் வெளியே இறங்கினேன். கண்ணெல்லாம் எரியிறேன். இப்போ டைம் வந்து 3 மணி.
பட் இப்போ வெளியேறிங்கன்னா தான் எங்களுக்கு டைமுக்கு போகலும். ஸோ அதனால் லெட்ஸ் கோ. Bye sana. Mag-bye sana, mag-bye. Bye. Sana. Bye kasi ko. என்னோட ஜாக்கெட்ஸை வெளியே எடுக்கோமண்ணா. ஆனால் காற்று. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் பானந்தூர்லேருந்து நுவரலியாக்கு ட்ரைவ் பண்ணி போன அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபுல்லாக ஒரு vlog-ஆ வந்து அப்லோட் பண்ண நினச்சிருக்கிறேன். நான் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நாங்கள் வந்து ஈச் டே எங்கெங்கே போனேன் அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு தனி இன்னொரு vlog வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ எங்களோட ட்ராவல் vlog வந்து இன்னும் ஒரு 2 வீடியோஸ்க்கு உங்களுக்கு கண்டினியூ ஆகும். எல்லோரும் தொடர்ந்து சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து பாருங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக் சொன்ன மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரிஒன் அண்ட் ஹேவ் அ லவ்லி வீக்.